Hi students, I welcome you all to RS Academy. இப்போ நம்ம அக்கவுண்ட்ஸ்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் அக்கவுண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதில் டிஃபரன்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு 1 மார்க் அண்ட் 2 மார்க் வந்து தியரி பார்ட்லேருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். Then coming to the next topic, treatment of revenue receipt, that is treatment of subscription in final accounts of not for profit organization பார்க்க போறோம். அதாவது subscription சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த subscription வந்து income and expenditure accountல எப்படி உங்களுக்கு அப்பியர் ஆகும்னு பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட்ல எந்த சைட்ல உங்களுக்கு அப்பியர் ஆக போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த தியரி பார்ட் பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அத வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் when subscription received for the current year, previous year, subsequent year, okay, will be shown on the credit side. ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். கீழே ஃபார்மேட் இருக்கும் பாருங்க. ஓகே, income and expenditure account for the year ended. Okay, by subscription, then less subscription for the previous year நம்ம subtract பண்ண போறோம். Then subsequent year, that is next year, அதையும் நம்ம வந்து subtract பண்ண போறோம். Then outstanding subscription for the current year. Okay, outstanding subscription add பண்ணிட்டு received in advance நம்ம வந்து add பண்ண போறோம். ஓகேவா, இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டான ஃபார்மேட். பட் இந்த தியரி பார்ட்ல நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். தட் இஸ் ரூல் மாதிரி சொல்றேன். எப்பவுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட ஆஃப் தி கரண்ட் இயர் மட்டும் தான் நம்ம ப்ராப்ளம்ல இப்போ நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் ப்ரீவியஸ் இயரையும் கன்சிடர் பண்ணாதீங்க. தென் சப்சிக்வெண்ட் பீரியட் இயரையும் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா, கரண்ட் இயர் மட்டும் நம்ம எடுத்துதான். தட் இஸ் உங்களுக்கு எந்த இயர் உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்லிட்டாங்களோ அந்த இயர் மட்டும் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் தி கரண்ட் இயர் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். அதுக்கு கூட ஆட் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி கரண்ட் இயர். கரண்ட் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ண போறோம். தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர்ல ரிசீவ்ட் இன் அட்வான்ஸா இருந்ததுன்னா தட் இஸ் கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிருப்போம். ஓகேவா, ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இதுதான் 2 சினாரியோஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுத போறீங்கன்னா subscription receipt for the current year எழுதணும். then outstanding subscription for the current year add பண்ணுவோம். then இன்னொரு ஆட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா subscription received in advance in the previous year for the current year. அதுவும் current year கொண்டான subscription தான். ஓகேவா, இது ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். then subscription outstanding in the previous year which is received in the current year. ஓகேவா, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா, எந்த இயருக்கு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர். ஆனா அதை நம்ம கரண்ட் இயர்ல வாங்கியிருப்போம். அதை வந்து டிடெக்ட் பண்ணணும். தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் ஃபார் தி கரண்ட் இயர். ஓகேவா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இந்த 2 பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது நீங்க தெளிவா இருந்தீங்கனாலே ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, சப்ஸ்கிரிப்ஷன் outstanding in the previous year which is received in the current year deduct பண்ணுங்க. then subscription received in advance in the previous year for the current year இதையும் deduct பண்ணணும். ஓகேவா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். தியரி 2 டைம்ஸ் படிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, this 4 points is the most important thing. then treatment in balance sheet. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு எங்க அப்பியர் ஆக போகுது இந்த எல்லா டாபிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா credit side of the income and expenditure account. ஓகேவா, then treatment in balance sheet. ஓகே, balance sheetல உங்களுக்கு வந்து இது எங்க அப்பியர் ஆகும்னு பாத்தீங்கன்னா subscription outstanding for the current year and still outstanding for the previous will be shown on the asset side of the balance sheet. ஓகேவா, outstanding subscriptions asset sideல, then received in advance in the current year. received in advance எப்பவும் liability sideல வரும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயரையும் சப்சிக்வெண்ட் இயரையும் லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் தியரி பார்ட்ல நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கவே மாட்டேன். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா when the subscription is given in total amount, that is காமனா சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
then அதுல இருந்து previous yearக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு வைங்க. then for the next year, that is subsequent yearக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது ரெண்டையும் நீங்க டிடெக்ட் பண்ணீங்கன்னா current year subscription உங்களுக்கு கிடைச்சிரும். that is this one. ஓகேவா? இதுதான் உங்களுடைய current year subscription. then இதுல வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ், that is outstanding subscription for the current year ஆட் பண்ணுங்க, received in advance for the previous during the previous year but for the current year நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் கிடைக்கும். ஓகேவா? previous year and subsequent year, outstanding, then received in advance. நாலு வேர்ட்ஸ் தான், பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு போட போட ரொம்ப இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வெறும் தியரி வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க and ஆல்சோ பயப்படாதீங்க. ஓகே, எஸ் as I said, பேலன்ஸ் ஷீட்ல பாருங்க, அசட் சைட்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் எப்பவுமே அப்பியர் ஆகும், தென் liability சைட்ல received in advance அப்பியர் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபார்மேட். ஓகே, illustration 8 பாருங்க. இப்போ டைரக்டா நம்ம சம்க்குள்ள போலாம். உங்களுக்கு வந்து லைனா illustration நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தியரி பார்ட்ல வரக்கூடிய எதை ஆட் பண்ணணும் அண்ட் தென் எதை டிடெக்ட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? தென் illustration 8, from the following details calculate the amount that will be shown as subscription. ஓகே, for the year ending வந்து 31st March 2017 க்கு கொடுத்திருக்காங்க. subscription received for 15-16 and 16-17 and 17-18 கொடுத்திருக்காங்க. so 3 years கொடுத்திருக்காங்க. then subscription outstanding for the year 16-17 is 2400 and subscription for 16-17 received in advance வந்து 1000 rupees. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2017, எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம். ஓகே, இப்போ உங்களுக்கு 31st March 2017 கொடுத்துருக்காங்க, பட் உங்களுக்கு கொஸ்டின்ல 3 years கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 31st March 2017ன்றது உங்களுக்கு இந்த கேட்டகரியில தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியோடைய உங்களுக்கு அக்கௌண்டிங் இயர் வந்து 1st April of 2016 to 31st March of 2017. ஸோ நம்ம போட போற அக்கௌண்டிங் இயர் வந்து இந்த கேட்டகரி தான். ஓகே, ஸோ இதுல கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். தென் பை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர் வந்து 60,000. ஓகே, எழுதிருங்க. தென் ஆட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி year 2016 to 17 2400 கொடுத்துட்டாங்க. ஸோ இது டைரக்டா நீங்க எதுவுமே யோசிக்காம ஆட் பண்ணிடலாம் 2400. தென் அகைன் ஆட் வந்து subscription for 16 to 17, that is subscription for this current year but received in advance வந்து உங்களுக்கு 1000 rupees. ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கு கரண்ட் இயர் டீடைல் தான். ஸோ இந்த டீடைலையும் எழுதிட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ல வந்து எங்க அப்பியர் ஆகும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு கேட்கல. ஸோ அது வர மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ டுட்டோரியல் நோட்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கத நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் படிச்சு பாருங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான் இது. ஸோ இதுக்கு மேல நம்ம இதுல இவ்வளவு டீட்டெயில்டா பார்க்க வேண்டாம். தென் illustration 9 பாருங்க. How the following items will appear on the final accounts of a club for the year ended 31st March 2019. Okay, detail பாருங்க. Receipt and payment account for the year ended 31st March 2019. To subscription கொடுத்திருக்காங்க 2017-18. ஸோ உங்களுக்கு இங்க கொஸ்டின்ல வந்து receipt and payment account கொடுத்து ஸோ இதுல ஒரு டீட்டெயில் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் நம்ம எதுக்கு நம்ம சொல்யூஷனுக்கு நம்ம போட போறோம்னு பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் போட போறோம். ஸோ நீங்க கொஸ்டின்ல எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ வந்து 2 subscription 17 to 18 5,000, 18 to 19 48,000, then 19 to 20 3,000. Okay, to total subscription 56,000. Then there are 300 members in a club, each paying an annual subscription of 200 per annum. Subscription still outstanding for the year 17-18 is 1,000. Okay. இப்போ
income and expenditure account வாங்க. Income and expenditure account for the year ended 31st March 2019. So இது வந்து உங்களுக்கு இந்த category, right? 18-19. So 48,000. Current year subscription எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,000. Then add outstanding subscription for 2018 and 18 to 19. Right? There are 300 members in a club. ஒரு clubல 300 members இருக்காங்க. Each are paying an annual subscription of 200 per annum. Per annum means per year. Okay. So 300 members 200 rupees per year க்கு pay பண்றாங்க. That is 300 into 200 will be 60,000. Okay. But உங்களுக்கு இங்க எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க 2018-19 க்கு only 48,000. So இந்த டோட்டல் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000. பட் நமக்கு ரிசீவ் ஆயிருக்குது only 48,000. So the difference of 60,000 and 48,000 is 12,000. So that 12,000 is going to be the outstanding subscription. Okay. So outstanding subscription for 18 to 19 is 12,000. Okay. புரிஞ்சுதா? So இது நம்ம add பண்ணி outer columnல 60,000 எழுதிடுங்க. ஓகேவா? But questionல உங்களுக்கு இன்னொரு டீடைல் கொடுத்திருக்காங்க. Subscription outstanding for the year 17 to 18 is 1000. நீங்க சொல்யூஷனை எந்த இயர்க்கு போடுறீங்க 31st March 2019. But detail 17-18 பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஒரு டீடைல் மட்டும். So ignore the detail. ஓகேவா? 17-18 பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம போட போறது 19க்காக மட்டும்தான். ஸோ டீடைல் கொடுத்துருக்காங்களேன்னு எங்க எழுதணும்னு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கரண்ட் இயரை மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்ளம். ஓகே ஓகே 3 year சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல ஒரு சின்ன டீடைல் கால்குலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. That is 300 members each paying annual subscription of 200 per year. So உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுடைய நெட் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 300 into 200 that is 60,000 இருக்கணும். But we have received only 48,000 for the year 18 to 19. Okay. So therefore 60,000ல 48,000 less பண்ணீங்கன்னா 12,000 is going to be the outstanding subscription. ஓகேவா? ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை தான் நம்ம என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா 18-19 உடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனா போட்டு ஆட் பண்ண போறோம். தென் தட் இஸ் 60,000 உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த வேற இயர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பத்தி நீங்க எந்த கன்ஃபியூஷனுமே ஆகாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு த பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. As I said, அவுட்ஸ்டாண்டிங் எப்பவுமே அசட் சைடில் எழுதுங்க, received in advance எப்பவுமே liability சைடில் எழுதுங்க. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகேவா? ஸோ அசட் சைட் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ல கரண்ட் இயருக்கு மட்டும்தான் போட்டோம். பட் பேலன்ஸ் ஷீட்ல பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2017 to 18. ஓகே, கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்கல்ல 17 to 18 நம்ம எழுதுறோம். தட் இஸ் 1000. தென் 18 to 19 நம்ம எழுதி ஆட் பண்ணி தான் அவுட்டர் காலம்ல போடணும். பிகாஸ் 17 to 18ல அவுட்ஸ்டாண்டிங் எழுதுனதுமே உங்களுக்கு என்ன கேக்குறாங்கன்னா வேர் டஸ் இட் அப்பியர்ன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம வந்து ப்ராப்ளம் வைஸ் போட போகும்போது அதுலயே நம்ம ஆப்வியஸா நம்ம 19க்குள்ளது மட்டும்தான் போடணும். பட் வேர் டஸ் இட் அப்பியர், ஸோ இது எங்க அப்பியர் ஆகும்னு கேட்கிற பட்சத்துல பேலன்ஸ் ஷீட்ல திஸ் அப்பியர்ஸ் ஆன் தி அசெட் சைட். ஸோ இன் ஆர்டர் டு மென்ஷன் தட் அசெட் சைட்ல எழுதிட்டு ஆட் பண்ணி போடுங்க. தென் liability சைட் பார்க்கும்போது received in advance for the year 19 to 20 is 3,000. ஓகே, இந்த 3,000 உங்களுக்கு ஓகே வெயிட் let me explain that. Subscription received in advance for the year 2019 to 20. கொஸ்டின்ல எங்கேயாவது இந்த டீடைல் கொடுத்துருக்காங்களா பாருங்க. எஸ், ரிசீட் அண்ட் பேமெண்ட்ல 19 to 20 ஒரு டீடைல் கொடுத்துருக்காங்க 3,000. ஓகேவா? ஸோ இது எந்த இயருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 19லயே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ல கொடுத்துட்டாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் தட் இஸ் அட்வான்ஸாவே நீங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க ஒரு 3000 அப்படின்னும் போது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எழுதி லைபிலிட்டி சைட்ல எழுதுங்க. ஓகேவா? சிம்பிள். அவுட்ஸ்டாண்டிங் எப்பவுமே அசெட் சைட் அண்ட் லைபிலிட்டி சைட்ல எப்பவுமே உங்களுக்கு ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, தென் டுட்டோரியல் நோட் கொடுத்துருக்காங்க. As I explained you, total subscription for the current year 300 into 12 60,000. Then less amount கொடுத்துருக்காங்க, outstanding subscription கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ 2 different sums பார்த்தாச்சு. ஓகே, தென் illustration 10 பார்த்தீங்கன்னா ஓகே, இது ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. Club received subscription, it includes for the year, previous year. ஓகே, ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, illustration 10 உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபார்மேட் யூஸ் பண்ணி டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு ப்ரீவியஸ் இயர் அண்ட் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர் 2 இயருமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். அதுல நீங்க அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப பேசிக் மாடலா இருக்கு. ஸோ இதை விட நமக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, coming to the illustration 11 பாருங்க. Compute income from subscription for the year 2018 from the following particulars relating to a club. Okay, particularஸ்ல ஓகே 2 டேட் கொடுத்துருக்காங்க. Note the difference, that is 1st January of 2018 and 31/12 of 2018. ஓகே, இங்க அக்கௌண்டிங் இறையவங்க ஜான்வரிக்கு கொடுத்துருக்காங்க, தென் ஃபார் டிசம்பர் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 10,000, here 7,000, and outstand subscription received in advance 3,000 5,000. Subscription received for the current year வந்து 1,50,000. ஓகே, கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் சொல்யூஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். Calculation of income from subscription for the year 2018. நீங்க இங்க வந்து 31st March 2018 இயர் ended நம்ம இங்க போட வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு டீடைல் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ calculation of income from subscription for the year 2018. ஓகே, எங்க உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுக்கல, அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட்ல எப்படி அப்பியர் ஆகும்லாம் கேட்கவே இல்லை. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்ன இன்கம் வருதுன்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் த இயர் 2018. மொத்த 2018க்கும் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு ரிசீவ் பண்றீங்க? 1,50,000. ஓகே, டீடைல் எங்க கொடுத்துருக்காங்க, தென் அதை நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட், தட் இஸ் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம்? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 2018 in 2019, சாரி 17. கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை பட் நம்ம ரிசீவ்டு வந்து அட்வான்ஸாவே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? 2017. தட் இஸ் நான் உங்களுக்கு 4 ரூல் சொன்னால 2 டிடெக்ட் பண்ணுவோம் அண்ட் தென் 2 ஆட் பண்ணுவோம். அந்த ரூலை தான் நம்ம இங்க ஓகேவா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் த கரண்ட் இயர் இன் ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் இயரே இந்த வருஷத்துக்கு உண்டானது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஓகேவா? 3,000. ஓகே, எழுதிடுங்க. தென் இன்னொன்று நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர், தட் இஸ் 2018, எவ்வளவு உங்களுக்கு? 7,000. ஓகே, 7,000 எழுதியாச்சு. தென் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போடுங்க 10,000. தென் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா you will get 1,60,000. தென் டிடெக்ட் பண்ண போறது 2 scenarios, that is outstanding subscription in 2017. ஓகே, ஸோ இந்த 17-18 நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பிகாஸ் 1/1/2018ன்றது உங்களுடைய 17 to 18 பீரியடுக்கு உண்டான வேல்யூ. தட் இஸ் இந்த 18 உங்களுக்கு எப்போ முடியும்னு பாத்தீங்கன்னா 31st March 2018. ஓகேவா? ஸோ இதோட ஸ்டார்டிங் இயர் பார்த்தீங்கன்னா 1 April 2017 to 31st of March 2018. இது அந்த கேட்டகரி. தென் ஹியர் பார்த்தீங்கன்னா 1 April of 2018 to
31st March of 2019. So இது இந்த கேட்டகரியில வரும். ஓகேவா? So subscription outstanding in 2017, that is this category. Okay, இது பாத்தீங்கன்னா 10,000. Okay, then subscription received in advance in 2018. 18ல received in advance எவ்வளவு பாருங்க, 5,000. Okay, ரெண்டே ஆட் பண்ணி outer columnல போடுங்க, 15,000. Okay, இப்போ நீங்க இதை direct பண்ணீங்கன்னா you will get 1,45,000. That is the net income from subscription for the year 2018. Okay, subscription for the current year எழுதுங்க, then add பண்றது ரெண்டு, that is subscription received in the advance. Okay, for the subsequent year, that is இந்த வருஷத்துக்கான subscription, but we are receiving in the advance. So அதையும் add பண்ணணும், outstanding subscription add பண்ணணும். Then less பண்றது பாத்தீங்கன்னா outstanding subscription in previous year, then received in advance in 2018 for the current year. ஓகேவா? ஆட் பண்ணீங்கன்னா income from subscription உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இன்னைக்கு நம்ம 3 types of sum பார்த்திருக்கோம். that is income and expenditure accountல எங்க appear ஆகும்னு பார்த்தோம். then balance sheetலயும் எங்க வரும், then subscriptionக்கு கூட வர necessary adjustment வச்சு sum பார்த்தோம். then normally உங்களுக்கு details that is outstanding, received in advance, current year இது மூணையுமே கொடுத்துட்டு ஒரு ப்ராப்பரான இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு, நம்ம ஃபியூச்சர்ல பேலன்ஸ் ஷீட் வச்சு சம் போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க இயர் வைஸ் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இது உங்களுக்கு நார்மலா ஒரு சின்ன சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த சம்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இதோட ஃபர்தர் இருக்க சம்ஸ் இனி வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டு சால்வ் பண்ண வேண்டியது மாதிரி வரும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் நம்புறேன். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, please like my video and subscribe to my channel RAS Academy. If you have any doubts, please do comment me in the comment box. Thank you friends.